வெல்கம் பேக் டு மை சேனல். எங்கள் வீட்டில் தைப்பூசம் எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படிங்கிறதா இதோட விளாகுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாசலில் மாவிளக்கு வச்சு தான் சாமி கும்பிடுவேங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு மாவிளக்கு தேவையான பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். அதுக்காக ஊற வச்சுட்டேன். திணை மாவு செய்யலான்னு சொல்லி திணையுமே ஊற வச்சுருந்தேன். ஆனால் அது செய்ய முடியல. அதனால் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலான்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். மாவிளக்கு செய்யறதுக்கு ரேஷன் பச்சரிசி 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடித்து வச்சுட்டு வெள்ளை துணியில் போட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரம் வடித்து வச்சுருந்தனால வெள்ளை துணியில் போடல. அப்படியே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிட்டேன். மிக்சி ஜாரில் ஆட் பண்ணுறப்பே இதனோட ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்குவேன். ஏலக்காய் தனியாக அரைச்சி போட மாட்டேன். அரைச்சிட்டு நல்லா இதை சலிச்சு எடுத்துக்கணுங்க. சலிக்கிறப்ப பார்த்து மெதுவாக சலிச்சுக்கோங்க. என்ன மாதிரி இந்த இடத்துல எல்லாம் கொட்டாத சலிச்சுக்கோங்க. நல்லா எல்லா மாவையுமே சலிச்சு முடிச்சதுக்கப்புறம் இதனோட வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லமும் கரும்பு சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். மாவெல்லாம் நல்லா அரைச்சி அடிச்சாச்சுங்க. நீங்கள் மாவிளக்கு நல்லா பண்ணுவீங்களா, என்ன மெஷர்மெண்ட்டில் பண்ணுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ மாவிளக்கு மாவோட நான் வெல்லத்தை மிக்சி ஜார்லேயே போட்டு பொடிச்சிட்டேன். அதேமாதிரி கரும்பு சர்க்கரை ஒரு 1/2 கப்பு கரும்பு சர்க்கரை 1/2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். பொடிச்ச வெல்லம் நான் எடுத்த 1.5 டம்ளர் அரிசிக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சு. அதனால் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் எப்படி அளவு எடுத்துக்குவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். வெல்லம் கரும்பு சர்க்கரை இது ரெண்டோடையுமே மாவு நல்லா கெட்டி ஆகிடும். ஒரு 2 ஸ்பூன் நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மாவில் நல்லா பிசைஞ்சு பிடிக்கிறதுக்கு கைக்கு பதமாக வரணும். அதுக்கு தான் சுடு தண்ணி சேர்த்தணுங்க. நிறையா சேர்த்துட்டிங்கன்னா மறுபடியும் பச்சரிசி மாவு போடணும். இல்லைனா வர பச்சரிசி மாவு கூட போட்டு பிடிச்சிக்கலாம். சுடு தண்ணி சேர்த்துனதுக்கப்புறமா கொஞ்சம் வெல்லம் எல்லாம் இலகி வரும். அதனால கவனமாக பார்த்து செய்யுங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டே இருங்க. சுடுதண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி உருட்டி கொண்டு வாங்க. வெல்லம் கரும்பு சர்க்கரை மாவு எல்லாமே சேர்ந்து வரணும். சேர்ந்து வந்ததுன்னா இப்படி மாவு கையில் ஒட்டாத வந்துருச்சுன்னா மாவிளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா உருட்டி எடுத்துட்டு 2 மாவிளக்கு மாவு செய்ய போகிறேன். நான் கையில் இப்படி உருட்டி நல்லா தட்டில் இப்படி லைட்டாக தட்டிக்கோங்க. மாவிளக்கு மாவு நான் சுமாராக தான் செய்வேங்க. நீங்களாம் நல்லா செய்வீங்கன்னா அதுக்கான டிப்ஸ் சொல்லுங்கள், நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ 2 மாவிளக்கு மாவை ரெடி பண்ணிட்டேன். அடுத்தது இது கூட சுண்டலின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லலாம். கையில் பிடிச்சி 2 போடணும். ஏன்னா எங்கள் ஊர் தைப்பூசத்தன்னைக்கு நிலாப்பிள்ளைக்கு மாவிளக்கு ஊரில் எடுப்பாங்கங்க. அப்போ இந்த மாதிரி எடுத்து போடுறப்ப சாமிக்கு எடுத்துக்குவாங்க. இந்த 2 பீஸ் நடுவில் இருக்கிறது. இப்போ மாவிளக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாமி கும்பிட்றதுக்கு அடுத்தது பழம், தேங்காய், வெத்தலை பாக்கு, இதனோட விளக்கு எடுத்து வச்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா மஞ்சள் பிள்ளையார் சாணி இருந்ததுன்னா சாணியில் கூட செஞ்சுக்கலாம் பிள்ளையார். எனக்கு கிடைக்கல, அதனால மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கிறேங்க. நல்லா கொஞ்சமாக தண்ணி தெளித்து மஞ்சளை பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு உருட்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் அதே தட்டில் ஒரு ஷேப் வர்ற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மஞ்சள் உருண்டு வந்துருச்சு. இப்போ தட்டில் தட்டி பிள்ளையாரை ரெடி பண்ணிடலாம். இப்போ செஞ்ச பிள்ளையாருக்கு நம்ம பூ அதுக்கப்புறமா பொட்டு இது 2 ரெடி பண்ணிடலாம். பிள்ளையார் வைக்கிற தட்டில் கொஞ்சமாக பூ இந்த மாதிரி அலங்காரம் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் பூ இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் ஒரே ஒரு பூ மேலே வச்சுட்டு இல்லை அருகம்புல்லிருந்து வச்சிங்கன்னா கூட போதும். இப்போ அழகாக என்னோடய பிள்ளையார் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு குங்குமம் வச்சிடலாம். எங்கள் ஊர் சைட்லலாம் தைப்பூசனா நிலாப்பிள்ளைக்கு தான் சாமி கும்பிடுவாங்கங்க. மாவிளக்கு இடிச்சுட்டு போயிட்டு கும்மியெல்லாம் அடித்து கும்பிடுவாங்க. உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி கும்பிடுவீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். மாவிளக்கு ரெடி ஆயிடுச்சு. மாவிளக்கும் பொட்டெல்லாம் வச்சிடலாம். நம்ம பொட்டெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறமா நெய் போட்டுடலாம். நான் பேக்கெட் நெய் தான் வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வீட்டில் இருக்கிற நெய் நம்ம யூஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதை இதுக்கு போட முடியாதுங்கிறனால. இப்போ மாவிளக்கு கரெக்டாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்தது அகல் விளக்கு. இது கூட ஒரு அகல் விளக்கு வைக்கணும் சாமிக்கு. அதனால் ஒரு அகல் விளக்கில் நல்லா பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுலேயும் எண்ணெய் ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ சாமி கும்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி. வீட்டில் இருக்கிற சாமிக்கு விளக்கு ஏற்றிட்டு நம்ம வெளியில் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிடலாம். எங்கள் சாமி ரூம் இப்படி சிம்பிளாக தான் இருக்குங்க. பெரிய இதெல்லாம் இருக்காது. நான் எந்த சாமி கும்பிட்றேனோ அது மட்டும்தான் வச்சுருப்பேன். இதுக்கு என்னோட பெரிய பையன் தான் பூவெல்லாம் வச்சு கொடுத்தான்.
நிறைய பூவை எல்லாத்தையுமே எல்லா சாமிக்கு வச்சுட்டான். திருப்பி வைக்க வேண்டிய பூவை இந்த மாதிரி வச்சாச்சு. விளக்கேற்றிட்டு இப்போ ஒவ்வொரு பொருளாக வாசலில் எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு எந்த வேலை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னாலும் கோலம் போடணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் அழகாக போட்டு முடிச்சுட்டேன். இது நிலாப்பிள்ளைக்கு கும்பிட்றதுனால வாசலில் வச்சு தான் கும்பிடணும். ஒவ்வொரு தட்டாக எடுத்துகிட்டு வந்து வாசலில் வச்சுட்டாங்க. எங்கள் ஊரில் பொங்கல் சீர்னு கொடுப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பொங்கல் அப்போ வாசலில் பொங்க வைக்க முடியலன்னா தைப்பூசத்தன்னைக்கு வச்சு கும்பிட்டுக்குவாங்க. எனக்கு இன்னும் கொடுக்கல. கொடுத்ததுக்கப்புறமா எப்படி அந்த சீர் கொடுத்துட்டு பொங்கல் வைக்கிறாங்கங்கிறதே ஒரு விளாக்காக போடுறேன் நான். இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. சாமி கும்பிட என் குட்டி தங்கங்க 2 மட்டும்தாங்க. அக்கா வந்தாங்க, அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டாங்க. வீடியோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துருக்குறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு கண்டிப்பாக சொல்ல மறந்துடாதீங்க. எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு மாவிளக்கு தான் ஏற்றுனேன், அதுக்கப்புறமா அகல் விளக்கு ஏற்றிட்டேன். இனி சாம்பிராணி பத்தி எல்லாம் ஏற்றியாச்சு. தேங்காயும் உடைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காய் உடைக்கிறது கூட ஒரே பயம், கரெக்டாக உடையுமா இல்லையாங்கிறது. அதுக்கப்புறமா சூடம் ஏற்றி சாமி கும்பிடாம முடிச்சிட்டோம். என் பசங்களை சாமி கும்பிட கூப்பிட்றதுக்கு நானே கும்பிட்டுருக்கலான்னு தோணுச்சுங்க. அவ்வளோ ஒரு கஷ்டம். வாங்க வாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். கூடம் கடைசியாக நிலா பிள்ளைக்கும் காட்டிட்டு நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். உங்கள் வீட்டில் தைப்பூசம் எப்படி கும்பிட்டீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். அதுவும் இல்லாத நிலா பிள்ளைக்கு நீர் தெளிச்சுட்டு விழுந்து கும்பிடணுமாமா, அதை மறந்துட்டோம். 2 பேரும் உள்ளேயே போயிட்டோம். மறுபடியும் வந்து நானும் என் குட்டி தங்கமும் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமியை பர்ஃபெக்டாக கும்பிட்டுட்டு போயிட்டோம். தைப்பூசம் எங்களுக்கு நல்லபடியாக போச்சு. நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த தைப்பூசத்தன்னைக்கு முருகரை வேண்டி நீங்கள் என்னென்னலாம் வேண்டுதல் வச்சிங்களோ எல்லாமே நிறைவேறட்டும். நானும் முருகரை வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.